ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன நீ ஃபார் எவர் அப்படிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் சுதர்ஷன், அர்ச்சனா இவங்க 2 பேருமே லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் அசோக் குமார் கலைவாணி. இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், ப்ரே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் சுதர்ஷன் தான் படத்தோட ஹீரோ. அவரோட தாத்தா ஒய்ஜி மகேந்திரன் அவங்க அம்மா பண்ண தப்புனால சின்ன வயசுல இருந்தே ஹீரோவை ரொம்ப பழம் மாதிரி வளர்த்திருப்பாரு. அவருக்கு உண்மையான அன்பு அப்படிங்கிறது அவருக்கு சின்ன வயசுல இருந்து கிடைச்சதே இல்லை. அதுக்காகவே அவர் பெரியவர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆப் டெவலப்பரா மாதிரி ஒரு டேட்டிங் ஆப் டெவலப் பண்றாரு. இந்த ஆப்போட பேர் தான் நீ ஃபார் எவர். இந்த ஆப்புக்கும் மற்ற ஆப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற ஆப்ல எல்லாமே லஸ்ட் தான் மேலோங்கி இருக்குது. பட் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் லவ் தான் மேலோங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெவலப் பண்றாரு. இதே டைம்ல ஹீரோயினும் ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறாங்க. பட் ப்ரொடியூசர் எனக்கு லவ் சப்ஜெக்ட் தான் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே லவ் இப்ப தேவைப்படுது. ஸோ இப்போ இவங்க 2 பேர் லைஃப்லயும் லவ் இருந்தது அப்படின்னா அவருக்கு ஆப் டெவலப் பண்ணி யூஸ் ஆகும், இவங்களுக்கு மூவி எடுக்க யூஸ் ஆகும். இப்போ இவங்க 2 பேருமே எதேர்ச்சியா ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு டிராமா ஜானர். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் அர்ச்சனா ரவி ரொம்பவே அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. குறிப்பா வைஜி மகேந்திரன் கிட்ட எமோஷனலா டயலாக் பேசுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அது ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சீனியர் நடிகரான வைஜி மகேந்திரனும் அவரோட பாட்டை நல்லாவே பண்ணியிருந்தாரு. அடுத்த பாசிட்டிவ் தோன்றது இந்த ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்றது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜில நிறைய ஆப்ல லஸ்ட் தான் நிறைய மேலோங்கி இருக்கு, தவிர லவ் எங்கேயுமே இல்ல அப்படிங்கிற ஒரு காமனான கருத்தையும் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். மொதல் தோன்றது இந்த படத்தோட ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் பழமா இருக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் மாடர்னா மாறினதுக்கு அப்புறமும் சரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒட்டவே இல்லை. நிறைய இடத்துல அவர் நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமா தெரியுது, ரொம்ப ஆர்டிபிஷியலாவும் இருந்தது. அண்ட் இது கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சுத்தமா நல்லா இல்ல. அதே மாதிரி படத்தோட கதையும் பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா பல லவ் ஸ்டோரி படங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸை விட்டு விட்டா எடுத்து இது முழு படமா கொடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா எந்த விஷயமும் இல்ல. அதே மாதிரி சின்ன வயசுல அவங்க அம்மா ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனா இந்த பையனுக்கு, அதாவது அவங்க பேரனுக்கும் தண்டனை கொடுக்கறாங்க இத்தனை வருஷமா. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஓவரா இருந்தது. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு டிஃபரெண்டான லவ் சப்ஜெக்ட் கொடுக்க டைரக்டர் ட்ரை பண்ணிருக்காரு. ப்ராப்பர் ஸ்டோரி லைன், பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கிரீன் பிளே இது எல்லாமே ஒழுங்கா இல்லாதனால இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படமா தெரியுது. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.